பொங்கலுக்கு மறுநாள் உங்கள கவனிக்கிறத பார்த்தா அப்படி கவனிக்காங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு எங்கள கூட்டிட்டு போயிருவாங்க. ஜல்லிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர் சேர்ந்து மொத்தமா என் மேல படுத்துருவாங்க. படுத்தோனே பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மேல இருக்கக்கூடிய கோவத்தில அப்படி தூக்கி மேல தூக்கி அடிச்சு தள்ளி தூர போட்டு போயிருவேன். ஆனா, எனக்கு அந்த அளவுக்கு உடம்பு வந்து பெயின் ஆயிரும். இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு என்ன செலவு கூட ஒரு ட்ரீட்மெண்ட் செலவு கூட எடுக்கிறது கிடையாது. இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா, ஜல்லிக்கட்டுக்கு நாங்க கலந்துக்கிடணும்னா, எங்களுக்கு வந்து ஒரு ரூ. 2,00,000 எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு குடுத்துறணும். அப்பதான் நாங்க ஒருத்தர் வரைக்கும் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு, குவார்டர் அடிக்கிறதுக்கு, நல்லா தூங்குறதுக்கு, ஏசி இதெல்லாம் எங்க வீட்ல வச்சு மாட்டி, நாங்க சந்தோஷமா ஒரு வருஷம் வாழ்க்கைய என்ஜாய் பண்றதுக்கு இவங்க குடுத்தாங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். எங்களுக்கு தனி ஒரு பட்டமும் குடுக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு நாங்க வீர செயல் செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒருக்க தர்றது மாரி குவார்டர் கடைக்கு போனா எங்களுக்கு குவார்டர் ஒவ்வொரு பாட்டிலும் ஃப்ரீயா குடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க ஐயா வந்து செய்வாருன்னு நாங்க எதிர்பார்க்குறோம். நாங்க வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டுல போய் கலந்துக்கிடுவோம். இது எங்க வீர விளையாட்டு. எங்கள மக்கள் வந்து ஆதரிச்சு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.